ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வீடியோவில் புளிப்பு காரமாக ஏதாவது ஒரு ரெசிபி ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். ஆந்திரா ஸ்டைலில் கொத்திமீரை நிலவு பச்சடின்னு சொல்லுவாங்க. இதுக்கு நான் மல்லி ஒரு கட்டு அளவு எடுத்திருக்கேன். அந்த ஒரு கட்டில் கால்வாசி எடுத்து வச்சுக்கிட்டேன். 3/4 கட்டு அளவு தான் நான் போட்டிருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 2 டீஸ்பூன் கடுகு, இது ரெண்டையுமே நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரோஸ்ட் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. கருக விட்டுறாதீங்க. இதே மெத்தட்லேயே ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதே கடாயில் நல்லெண்ணெய் விட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த மல்லி இலையை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இதுக்கு நம்ம நல்லெண்ணெய் தான் எடுத்துக்கணும். மல்லி இலை நல்லா வதங்கினதுக்கப்புறம் தனியாக ஆற வச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக புளி நான் சுடுதண்ணியில் ஊற வச்சு இதில் திக்கான பேஸ்ட்டாக நான் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் கொட்டை இல்லாத புளியாக இருந்தால் நீங்கள் டைரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 1 வீக் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ரைஸு, அப்புறம் இட்லி, தோசை இதுகளுக்கெலாம் ரொம்ப அட்டகாசமான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். அதுக்கப்புறம் மிளகாத்தூள், நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்த இந்த கடுகு, வெந்தயத்தையும் 2 டீஸ்பூன் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கடாயில் மறுபடியும் நம்ம நல்லெண்ணெய் விட்டு அதில் கடுகு, ஜீரகம், நீட்ட மிளகா, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பூண்டு நம்ம பொடியாக கட் பண்ணி இல்லைனா தட்டி இதில் சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 2 பெரட்டி இறக்கிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் நான் சொல்ல மறந்துட்டேன். நம்ம அரைக்கும் போதே அந்த சால்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கரெக்டான ஸ்டேஜில் இருக்கும். அவ்வளோதாங்க, கொத்திமீரை நிலவு பச்சடி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.